ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவில் ரன் 1 மஸ்ட் பீஸ் கலெக்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஈவில் ரன் 1 டோர் எஸ்கேப்பு மேன் எஸ்கேப்பு பண்ணியிருப்போம். டைம் எழுதி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்களா, ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பேசிக்கிட்டே இருக்க கேப்பில் டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓகே, இதில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த ப்ளைவுட்டை போட்டு லாக் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா அந்த கிரெயில் வைக்கிற இடத்துல நம்மளுக்கு அது ப்ளீஸ் சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு வந்துடும். ஓகே, இதை நம்ம வச்சுக்குவோம். ஓகே, என்ன பசில் வரப்போகுது? சரி, ஓகே. என்னங்க கலைஞர் டிவி ஆட்டம் வந்துருச்சு, ஓடாதா? பேட்ரி இதை பண்ணுமா? ஓகேங்க, எக்ஸ்ப்ளோரேஷன் இன் த ஹைட். ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பசில். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு வெடிகுண்டு, ஒரு பொம்மை, ஒரு கீ. இது 3 இருந்துச்சுனாலே நம்ம பார்த்திங்கன்னா இந்த பசிலை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு இடையில் யாரும் வராமல் இருந்தால் சரிங்க. சுனைக்காரி எங்கேயா இருந்தாலும் அங்கேயே எங்கேயும் வந்துடாத. ஓகே, சொல்லக்குடி. இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி எல்லா பொருளையும் இதில் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வெடிகுண்டு பொம்மையாட்டம் வந்துடும். ஓகே, இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கேயே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் கேபிள் எடுத்துகிட்டு வந்து பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஓகே, ஸ்மால் கேபிள் எப்போயுமே மோஸ்ட்லி இந்த ட்ராயரில் இருக்கும். நீங்கள் வேறு எங்கேயும் ஸ்மால் கேபிள் இருக்குன்னு தேட வேண்டாம். போடு, ஸ்மால் கேபிள் கிடச்சிருச்சு. ஓகே ஓகே, இப்போ நம்ம இந்த ஷெல்ஃப்லாம் நீங்கள் நிறையா பாருங்கள், அப்போனா தான் இந்த டால் இருக்குதான்னு தெரியும். ஓகே, இங்கே டால் இல்லை. ஓகே, சூனிகாரி எங்கடா இருக்கா? ஓகே, இந்த மேலே சத்தத்தை போட்டு நம்ம கீழே ஊச்சிடுவோம் சொல்லக்குடி. ஓகே, என்னங்க இந்த இதுலேயும் ஷெல்ஃப்லேயும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இங்கேயும் இல்லை. சூனிகாரி எங்கடி வச்சுருக்க? ஓகே, இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, கிராங்க்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் இருக்கும், இல்லைன்னா இந்த ட்ராயரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். என்னடி சூனிகாரி காணும்? சரி, ஓகே, வெளியில் போகலாமா? சரி, ஓகே, ஒரு தடவை இங்கே சத்தத்தை போட்டு அப்புறம் போகலாம். சரி, முடி அப்படி போடி பைத்தியம். மரியாதை அந்த சாவியை கீழே போடு. இங்க இருந்து எந்த குழந்தையும் உன்னால காப்பாற்ற முடியாது. என்னால் காப்பாற்ற முடியும்டி சூனியக்காரி கிழவி. ஓகே, சில குட்டீஸ், இவ ரொம்ப அக்ரெசிவாக இருப்போம் இந்த எஸ்கேப்பில். ஏன்னா இங்கேருந்து நம்ம எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறோன்ட்டு. ஓகே, நம்மளுக்கு இன்னும் அந்த பொம்மை தான் கிடைக்கல. முதல்ல இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெடிகுண்டு தேவைப்படுது. ஒன்று இந்த ஷெல்ஃபில் இருக்கும் பொம்மை. என்னடா இங்கேயும் இல்லை, வேறு எங்கே வச்சுருப்பா சூனியக்காரி? ஒருவேளை கையில் வச்சுருப்பாளோ? சூனியக்காரி நேரம் வந்துடாத. ஓகேங்க, இங்கே இல்லை. நம்மளுக்கு இந்த கிளாஸ் ரூம், இந்த ரெஸ்ட் ரூம் போகிற வழியில் நேராக ஒரு லாக்கர் இருக்கும், அங்கே மோஸ்ட்லி இருக்கும். என்ன தலை தெரியுது? இங்கே தாங்க பொம்மை இருக்குன்னு நினைக்கிறேன். போடு, பொம்மை கிடச்சிருச்சு. இதுக்கு இடையில சூனியக்காரி வரக்கூடாது. மரியாதையா அந்த பொம்மையை கீழே போட்டு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதுன்னா போய் யோசிச்சிருவாடி சூனியக்காரி கிழக்கில. யாரை பார்த்து என்னடா சொல்ற? உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன். எல்லாத்தையும் காப்பாற்றி தாண்டி கூட்டிகிட்டு போ. உன்னால் என்ன முடியுமா பண்ணிக்கோ. என்ன கண்ணை அவுஞ்சு போச்சு போல, நேராக போக பார்த்தா இப்போ நம்மளே துரத்திட்டு வராளே. சரி, ஓகேங்க, நம்ம இப்படி வந்து கீழே ஊச்சிடுவோம். பைபிள் இருக்கான்னு பார்த்துருவோம். போடு, பைபிள் கிடச்சிருச்சு. எதுக்குன்னா இந்த பைபிள்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு தான் இந்த இது வெடிகுண்டு எடுக்க முடியும். இந்த பைபிள் மோஸ்ட்லி எங்கே இருக்கும்னா டாய்லெட்டில் இருக்கும். டாய்லெட்லேயுமானா வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமில் டாய்லெட்டில் வச்சுருக்காங்க. டாய்லெட்டில் வைப்பாங்க, இல்லைன்னா சூனிகாரியோட வாஷ்ரூம் பக்கத்தோட உள்ள ஒரு ரூம் இருக்கு இல்லைங்க, அங்கே வச்சுருப்பாங்க, இல்லைன்னா இங்கே தான் இருக்கும். சரி, ஓகே, இதை வச்சு இந்த காயினை பொறுக்கிடுவோம். எதுக்கு நம்ம ஏதோ செத்துட்டோம்னா இந்த காயினை வச்சு தான் தப்பிக்க முடியும். ஓகே, வெடிகுண்டு இருக்குது, இந்த காயினை பொறுக்கிக்குவோம். என்ன சூனிகாரி வர சவுண்டு ரொம்ப பக்கத்தில் கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை, அவன் மேலே நடந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, அந்த பக்கமாகவாச்சு போயிருக்கலாம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியாச்சு போயிருக்கலாம். இதெல்லாம் ஏன் தப்பு? அவன் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு.
நான் கூட அந்த ஃபுட் ஸ்டெப்பை கேட்டு அங்கேயே நின்றுருக்கணும். சரி ஓகேங்க, அடி வாங்குறதுலாம் நம்மளுக்கு சகஜம். ஆனால் இந்த வெடிகுண்டு பொம்மையை வச்சு அவளை நான் கொல்ல போகிறேன்னு. ஓகேங்க, அதுதாங்க நம்ம பிளான். ஓகே, இந்த பொம்மையை தூக்கி உள்ளே போடுவோம். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான் இந்த பொம்மையை தூக்கி உள்ளே போடுறது தான். ஸோ உள்ளே போய் தொலையே, உள்ளேயே போக மாட்டேங்குது. ஸோ சூனிய கரிவர் வந்துடுவா. சரி ஓகே, இந்த டைனமெண்ட்டை வச்சு தூக்கி உள்ளே போடுவோம். சூனிய கறி வந்துடாது. ஓகே, இங்கேயும் இல்லை. ஓகே, இந்த பொம்மையை தூக்கி உள்ளே போட்டு இருக்கலாம். கால் தெரிஞ்சிச்சுங்க, ஆனால் போயிட்டா காலியாக கதவை. ஓகே, போர்டு உள்ளே போட்டாச்சு. ஓகே, இந்த ஆயிலை தூக்கி போய் மேலே ஊற்றுவோம். ஓகே, 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஒழிஞ்சிக்கலாம். ஐயோ, சூனியக்கறி பார்த்து ஆல்ரெடி சூனியக்கறி கிளவி. இந்த ஸ்கூல்ல இருந்து எல்லா குழந்தைகளையும் நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போக வண்டி காட்டு வண்டி சூனியக்கறி கிளவி. ஓகே, இங்கே ஒழிஞ்சுக்குவோம். வெடிகுண்டு பொம்மை வந்தோடனே சூனியக்கறி கொடுத்துரும். காணும் வெள்ள வேலை பார்க்கல. சரி ஓகே, சொல்லக்கூடிய உள்ளே போய் திரும்ப உள்ள போயிட்டா. ஓகே, கதையை சொல்லிட்டா. ஓகே, நம்மளுக்கு இந்த பொம்மை பாரு ரெடி ஆயிடுச்சு. கீழே போகணும். ஐயோ பார்த்தா, ஐயோ போச்சு, அடி வாங்க போகிறேன். போச்சு சத்து போடி சூனியக்கறி போடு. சூனியக்கறியை கொளுத்தியாச்சு. எப்படி சூனியக்கறி இருக்குது, நல்லா இருக்கா? சொல்லுடி, சூனியக்கறி நல்லா இருக்கா? எத்தனை தடவை என்ன அடிச்சிருப்ப? என்னமோ என்கிட்டயே கேட்டில. இதை தூக்கி முதல்ல உள்ளே போடுவாங்க, அதுக்கப்புறம் இவட்ட பேசலாம். இவ்வளையே வேணுக்குன்னே ஏறி மிதிக்கணும் சில குட்டீஸ். ஓகே, உள்ள தூக்கி போடுவா. உள்ளே போடலாமா? சரி ஓகே, இது போடுறதாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ உள்ளே விழுந்துரு ப்ளீஸ். போயிரு. சூனியக்கறி என்கிட்ட இத்தனை மிதி வாங்குற. சரி ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு போய் டைனமைட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இல்லைன்னா இதுக்கே டைம் வேஸ்ட் ஆயிரும். 90 நிமிஷம் முடிஞ்சிடும். ஓகே, ஆனால் சூனியக்கறி சாவான்னு நினைக்கல. நான் கூட என்ன நினச்சேன்னா அந்த பத்தி எரியும் தான் நினச்சேன். ஆனால் நம்ம சூனியக்கறி செத்துட்டா. இவ ஒருத்திங்க வடியில் படுத்து கிடக்குறா. சூனியக்கறி நவுறி, நான் உன்னை மீசிட்டே இருப்பேன். எங்க இந்த சுத்தியில வச்சு தானே நம்மளை அடிப்பா, இதை வச்சு தானே போய் அடிப்பேன். ஓகே, இப்போ நம்ம போய் ஒளிஞ்சுக்குவோம். எங்கங்க சரி போய் ஒளிஞ்சுக்குவோம். ஐயோ, என்னங்க தீஞ்சு போச்சு. ஓகே, சூனியக்கறி எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. எந்திரிச்சிருவாளோ? என்னமோ மேஜிக் நடக்குது. என்ன கூடவே வச்சுட்டு அலைய போறியா? பேச வேண்டாம், என்ன கொண்டு ஓடுவா. ஓகே, துணிக்கறி என்கிட்ட இன்னொரு வெடிகுண்டு பொம்மை இருக்கு. உன்னை திரும்ப அதே மாதிரி பறக்க விடட்டா? காசு கொடுக்குற உறுதியாடி துணிக்கறி கிளவி. அதாவது நம்ம என்ன சொன்னானே காதில் வாங்கலை. சரி, அது கூட நம்மளுக்கு சந்தோஷம் சொல்ல குட்டீஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவோம். இடையில சூனியக்கறி வந்துடக்கூடாது. பார்த்துட்டு துரத்திட்டு வந்தா அப்புறம் என்ன நின்றான்னு தெரியல. இதில் 3 பாக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த பாக்ஸில் கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூனியக்கறி ஐயோ இடத்துக்கே வந்துட்டாலே. சரி ஓகே, நம்மளே எதுவும் முன்னே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. ஐயோ விழுந்துட்டுனா. ஓகே, வெடிக்க வச்சாச்சு. என்னங்க 2 இடமும் விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சூனியக்கறி தான் நடக்கிறாள், பிளாக் கலரில் வந்துட்டு போகுது. ஸோ சரி ஓகே, அடி வாங்கால் பரவாயில்ல. ஓகே, சூனியக்கறி இல்லை, மாஸ்க் பீஸ் இருக்கா? போடு, மாஸ்க் பீஸ் கிடச்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்க, இப்படி தான் இருக்கணும். சூனியக்கறி மட்டும் மேலே. சரி ஓகே, மேலேயே இருந்துட்டு போட்டோம். நம்ம அதுக்குள்ளே போய் ஓகே இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த மாஸ்க் பீஸ் கலெக்ஷனில் வச்சுருவோம்.
தயவு செஞ்சு இந்த டோர் பிளாங்கை மூடாமல் போட்டுன்னு வச்சுக்கோங்க. உடனே சொல்லிடுவாங்க சேஃப்டி ஃபஸ்ட்டுன்ட்டு. ஓகே சச்சா ஓகே கிரைல் ஆனால் இதை மறந்துட்டேங்க. இப்போ நம்ம கிரையில் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். இதில் இந்த ஆப்ஷன் இல்லாமல் அடுத்தடுத்த பஸ்ஸில் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். திரும்ப இந்த கிரையில் தேடிட்டு வந்து இதை திரும்ப இங்கேயே வச்சு குட்டீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைல் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிளாஸ் ரூம்லேயும் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் தான் இருக்கும். சும்மா இங்கெல்லாம் இருக்காது. நீங்கள் இங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண அவசியமே இல்லை. மேலே இப்போ கிரைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும். பக்கத்தில் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சவுண்டு வரும். இப்போ பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா அங்கே காது நான் இந்த சைடில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சின்ன சவுண்டு கேட்டுச்சு இல்லைங்க. அப்படி இருந்தாலே கிரைல் அந்த ரூமில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஐயோ 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 சரிங்க சார் அப்படிதான் இருக்குங்களா? சில குட்டீஸ் இப்படி ஒரு ஆசைங்க நான் வாங்க இருக்கக்கூடாது. ஓகே த லாஸ்ட் டேவே வந்துருச்சு. என்ன பண்ணுறது? சரி ஓகே விளையாடுவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஓகே சில குட்டீஸ் இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு கிரைல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும்னு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கூறு கட்டவை எங்கே வந்தான்னு தெரியல. பட்டு நடிச்சிட்டா. வா ரொம்ப வலிக்குதுங்க. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கதவை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே இதை போய் வச்சுருவோம். அடுத்து ஈஸியான பஸ்ஸெல்லாம் கொடுங்கடா டே. ஓகே என்ன வரப்போகுது டே? ஈஸியாக கொடுத்துருங்கடா, டஃப்பாக கொடுத்துடாதீங்கடா. என்னங்க திருமணந்தபுரமா? அது என்னமோ ஒரு தஞ்சாவூர் கோயிலாட்டம் இருக்குங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் சிமெட்ரி பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கும். அதாவது அந்த கல்லறையெல்லாம் நோண்டுறது அது மாதிரி ஒர்க்காக இருக்கும். சரி ஓகே வாங்க பார்த்துக்குவோம். ஆனால் அது அவ்வளோவா பயமாலாம் இருக்காது. சரி வாங்க போய் பார்ப்போம். ஓகே ஹிஸ்ட்ரி ஆஃப் சிமெட்ரி எனக்கு பிடிக்காததுன்னு சொல்ல மாட்டேன். அந்த கல்லறையை நோண்டுறது தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் யார் கொண்டதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சூனியக்காரி தான். அடித்து மண்டையெல்லாம் உடச்சிட்டா. ஓகே இந்த இது இங்கேயே போட்டுருவோம். இதோ இந்த எல்லா கலரையும் நோண்டணும். சரி டைமிங் பார்த்துக்குவோம். 6:35 ஓகே 6:35 இதுதான் டைம். ஓகே குறுக்க வந்துடாத. ஓகேங்க சூனியக்காரி இங்கே இல்லை. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஷவல் வேணும். ஷவல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பார்த்துட்டாளா? ஓகே பார்த்துட்டா. அந்த கோழிப்பட்டை இருக்குல்லங்க ஒன்று அங்கே இருக்கும். இல்லைன்னா இந்த சூனியக்காரி பூஜை பண்ணுற இடத்துல இருக்கும். இல்லைன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேன் டிரைவர் இருப்பாள் அங்கே தான் இருக்கும். வேறு எங்கேயும் ஷஃபிள் பண்ண மாட்டாங்க. எங்கே இல்லை சூனியக்காரி வராளா? வந்துடாதடி. வந்துட்டான். ஊர்கட்டவங்க எங்கே போனாலும் துரத்திக்கிட்டே வரா. இதே நம்ம கிராண்டியாக இருந்தால் இப்படிலாம் பூந்துட்டு வர மாட்டா. இந்த இவளுக்கு மட்டும் இந்த பூந்துட்டு வர இது கொடுத்துருக்காங்க. அந்த வெடிக்க வச்சதுல அந்த பெட்டி பார்த்தீங்களா அப்படி கருகருன்னு ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம சூனியக்காரி இதில் பார்ப்போம். போடு ஷவல் இங்கே தான் இருக்குது. ஓகே இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கலரையை நோண்டுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேர் வந்திருக்குன்னு பாருங்கள். லைக் பார்த்தீங்கன்னா எனக்கு சிஸ்டர் கிளாருன்னு இருந்துச்சு. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் வரலாம். சிஸ்டர் கிளார் வரலாம், இல்லைன்னா மதர் பி அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் செட் பண்ணலாம். ஓகே 5:10 என்ன யாரோ வர மாதிரி இருக்குது. அதே மிஸ்டேக் தான். 6 கேட்டுச்சு. நான் கூட திரும்பி பார்த்தேன். சரி 15 ரூபா தான் கொடுத்து விடுவோம். ஆனால் நான் இது வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் மோட்லையே இவளுக்கு மண்ணை தூவி விட்டு போனவன். ஆனால் இந்த ஈஸி மூடில் போட்டு எடுக்கிறாங்க. ஓகே அடிஸ்டீலடி சூனியக்காரி கிளவி உனக்கு இருக்குதுடி. ஓகே கடைசியாக என்ன முடித்தோம்? அந்த டைமிங் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே தான் அந்த கூறு கட்டவை நம்மளை அடித்து போட்டால். அதனால் இப்போ இதை தற்காலிகமாக நிறுத்திட்டு நம்ம போய் தோன்ற வேலைக்கு போயிடலாம்.
ஓகே, அடுத்த என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பார்க்குறீங்கன்னு யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன் நான் இவ்வளோ தடவை சொல்லிகிட்டே இருக்கேன்னா, ஒரு வீடியோவை எவ்வளோ எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் சொல்கிறேன், அதெல்லாம் தோண்டி வைப்பான், திரும்ப வந்துட போகிறேன். ஓகே, பார்த்துக்கிட்டே தோன்ற மாதிரி இருக்குங்க. இருக்காளா? வரல. ஓகே, மெதுவாக அப்படி தோண்டிகிட்டே வருவான். ஓகே, இவ்வளோ தானே கேட்டிங்கன்னா இல்லை, இதையும் திறக்கணுங்க. அதுதான் இதில் ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்கும். ஓகே, இப்போ இதை திறப்போம். ஏன்னா இதுதான் ஹைலைட்டடாக இருக்கும். ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களாங்க, இங்கே கல்லறையெல்லாம் நோண்ட விட்றாங்க. இங்கே பாருங்கள், யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளைய மன்னிச்சு விட்டுருங்க, உங்கள் வீட்டு பையனா. சூப்பா. ஓகே, என்னடா ஏங்க அங்கே ஒரு குழந்தைய வேற கொண்டுட்டாங்க. காலை பிடிச்சிருக்கிறாங்க. ஐயோ, என்னென்னமோ இல்யூஷன் மனசுக்கு வருதுங்க. பாருங்க, 2 பேர்த்த அடிச்சு நோத்திட்டா. இவெல்லாம் யாருங்க? எப்படி கொண்டிருக்கா கொலகாரி? ஓகே, என்னங்க வரமாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்களாங்க எத்தனை குழந்தைகளை கொண்டிருக்கான்ட்டு. அதனால தான் இவங்களையெல்லாம் நம்ம காப்பாற்றுறோம். எங்கே வராளா? சூனிக்கறி வர மாதிரியே கேட்குது. வரலையா? வந்துட்டாளா? ஓகே, இதுலேயும் இல்லை. என்னடா இதுலேயுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எர்த் ஸ்டோனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த கிளாஸில் ஐயோ பார்த்துட்டா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்கு வந்த உன்னை இந்த இடத்துக்கு வந்தவன நான் எவனையுமே சும்மா விட்டதில்லை. இவனோடவே போட்டு புதைச்சிருக்கேன். இந்த சைக்கோ கில்லரோட மோசமாக பண்ணுறா. ஐயோ, நம்மளே இது பக்கத்தில் படுக்க போட்டுவானுங்கிறா. ஓகே, இதெல்லாம் தான் இருக்குது. சுனிக்கறி வந்துடாதடி ப்ளீஸ் இரு. ஓகே, எர்த் ஸ்டோன் பார்த்தாச்சு. ஐயோ என்னை விட்டுடி, நான் இங்கே வரல. எனக்கு இங்கே தான் பசல் கொடுத்துருக்காங்க, நான் என்னடியே பண்ணுறது? இந்த சவலை நீயே வச்சுக்கோ. மரியாதையை இதை இப்பயே முடிச்சிரு, இல்லைன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. என்னடி பைத்தியக்காரி துரத்திக்கிட்டே இருக்கிற? சரி ஓகேங்க, நம்ம இப்போ போயிடலாம். அங்கே போய் நம்ம டைம் போட்டு வந்துடலாம். இவ பாருங்க உளறிட்டு இருக்கிறா. இப்பயே முடிச்சிரு. இப்போ அதை முடிக்காதேன்னு சொல்கிறதுக்கு பல இப்பயே முடிச்சிரு சொல்லிட்டு என்னென்னமோ உளறிட்டு இருக்கிறா. சரி ஓகே, அவள் தான் உளருவாயாச்சே, உளறிட்டு கிடக்கட்டும். இருங்க, இந்த பேர் நல்லா இருக்கே. ஓகே, இனிமேல் நம்ம சூனியக்காரின்னு சொல்ல வேணாம், இவளுக்கு ஒரு உளருவாயின்னு பேர் வச்சுருவோம். ஓகே ஓகே, 6 10 15 20 25 30 35. ஓகேங்க. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன கிடச்சிருக்கு? போடு மூன் ஸ்டோனுங்க. வாய் குளறுதுங்க, அவள் துரத்திட்டு வந்ததில்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிப்போடி கூடு கட்ட வளைக்கவளே. அதை கேட்டாலும் போய் கொடுக்க மாட்டி போடி போவையா. ஐயோ, டோர் க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். என்னங்க பக்கத்தில் வந்து ஐயோ போச்சு, அடிச்சிருவாங்க. ஸோ எனக்கு எவ்வளோ ஒரு பில்லு பார்த்தீங்களாங்க, எவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் வந்துட்டா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூன் ஸ்டோனை ஃபிட் பண்ணிவிட்டு எர்த் ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்து ஓகே மூன் ஸ்டோன் ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, எர்த் ஸ்டோன். ஓகே, இதுதான் இருக்குது. ஓகே, எர்த் ஸ்டோன் எடுத்தாச்சு. அது இந்த சென்டரில் வச்சிடும். சன்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதோ இப்போ இது மாதிரி இருக்குது இல்லைங்க, க்ரீன் கலரில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டர் கிளாருன்னு இருக்கும். இவங்க பேர் என்ன? ஓகே, இவங்க இல்லை. இவங்களும் இல்லை. இவங்களா? இல்லைங்க, இவங்களும் இல்லை. இங்கே பாருங்கக்கா, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை மாதிரி இவங்களாம் சாகக்கூடாதுன்ட்டு அவங்கள காப்பாற்றிருக்கேன். இங்கே பாருங்கங்க, எப்படிலாம் அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கா. என்னங்க சிஸ்டர் எண்டா? என்னம்மா பேர்? என்னென்னமோ பேர். இதான் போடுங்க, இதான் சிஸ்டர் கிளாரோடது. ஏன்? ஓகே, இதான் சிம்பிளு. இதுக்கு பேர் எனக்கு தெரியல. ஆனால் கடைசியில் இந்த சென்டரில் இருக்கிறது ட்ரையாங்கிளும் ஈன்னு வச்சுருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு ஒன் இந்த சிம்பிள் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானே அதை நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், அந்த சிம்பிளை வரைஞ்சி வச்சுருக்கேன். பேர் வேறு தெரியாதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்தீங்களா, சிஸ்டர் கிளாரோடதுன்னு இருக்குங்களா? ஓகே, என்னது இது சிம்பிளு? ஓகே, இதில் இது நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஆட்டம் இருந்துச்சு. ஓகே, போடு, ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே தாங்க சன்ஸ்டோன் இருக்குது. ஃபுல்லாக மூடிடுவோம்.
சூனியக்காரி குறுக்க வந்துட போகிறான். நம்ம சுற்றியே போய்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, அந்த இடத்துல தான் மண்டையோட வாங்கணும். மறக்கவே முடியாதுங்க என்னாலாம். ஓகே, இப்போ நம்ம போயிடுவோம். தொண்டை வேற கட்டிக்கிச்சுங்க, அவளை பார்த்ததில்ல. ஓகே, இந்த சன்ஸ்டோனை வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டோர் ஓப்பன் ஆயிரும் பார்த்தீங்களா. அப்புறம் அந்த மாஸ்க் பீஸை போய் வச்சுருவோம். இங்கே நம்மளுக்கு எந்த பார்ட் வரும்னு தெரியல. ஓகே, எங்கே அந்த சேஃப்கி. ஓகே, சேஃப்கி எடுத்தாச்சு. நல்ல வேலை வரலையே. ஓகே, இன்னுங்க ஓப்பன் ஆக முடியுது. ஓகே ஓகே, இந்த ஐ பார்ட் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் 2-2வாக. அதாவது இது பார்ட் 1, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வரும், அதுக்கப்புறம் பார்ட் 3 வரும். அதுக்கப்புறம்னா ரொம்ப லென்த்தியான பலூன் எஸ்கேப் வரும். அந்த வீடியோக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் அதை எடிட் பண்ணுறது தான் அங்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சில குட்டீஸ் உங்களை நம்பி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே, வுட் பிளாங்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ கீழே வந்துடுவோம். ஓகே, இதோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பார்த்துருந்தேன் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கிட் சப்போர்ட்டு. தயவுசெய்து அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏய் சூனியக்காரி, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. subscribe. Tata.